2021 தேர்தல் கணக்கு 2026க்கு சொல்லும் பாடம் என்ன? 2026 தேர்தல்ல நாங்க தான் ஆட்சி அமைப்போம்னு திமுக, அதிமுக, தவேக போன்ற கட்சிகள் முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி அமையும்னு பாஜகவும், ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற குரல்கள் திமுக, அதிமுக கூட்டணிகளுக்குள்ள எழவும் ஆரம்பிச்சிருக்கு. திமுக, அதிமுக கூட்டணிகள்ல யாருக்கு எவ்வளவு சீட் அப்படிங்கிற கணக்குகள் கவனம் பெறுவதற்கு முன்னாடி 2021ல தேர்தல் முடிவுகள் சொல்ற கணக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. 5000 வாக்குகளுக்கு குறைவா 39 தொகுதிகளோட முடிவுகள் மாறி இருக்கிற நிலையில இந்த தொகுதிகளோட முடிவுகள் மாறி இருந்தா என்ன மாதிரியான முடிவுகளை தமிழ்நாடு சந்திச்சிருக்கும்ங்கிறதையும் உற்று நோக்க வேண்டியிருக்கு. அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வாக்கு வித்தியாசம் 4.41%, 20.39 லட்சம் வாக்குகளாகவும் இருந்திருக்கு. இதுபடி பார்த்தா என்ன முடிவுகளை திமுகவும் அதிமுகவும் எடுத்திருந்தா தேர்தல் முடிவுகள் மாறியிருக்கும்ங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. 2021 தேர்தல் முடிவுகள்ல இருந்து திமுக, அதிமுக கற்க வேண்டிய பாடம் என்ன? வாக்கு வங்கியை எப்படி அணுக வேண்டும் கட்சிகள்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். 2021 சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணி 159 இடங்கள்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருப்பாங்க. இதுல திமுக கூட்டணி 43 தொகுதிகளை இழந்திருந்தா ஆட்சி அமைக்க முடியாத நிலை உருவாகி இருக்கும். அப்படி பார்க்கும்போது திமுக குறைவான வாக்கு வித்தியாசத்துல எத்தனை தொகுதிகள்ல ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. 1000 வாக்குகளுக்கு குறைவா திமுக 3 தொகுதிகள்லையும், திமுக கூட்டணியா 5 தொகுதிகள்லையும் ஜெயிச்சிருக்காங்க. 2000 வாக்குகளுக்கு குறைவா திமுக 9 இடங்கள்லையும், திமுக கூட்டணியா 12 இடங்கள்லையும் ஜெயிச்சிருக்காங்க. அதே சமயம் 1000 வாக்குக்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்துல 3 தொகுதிகள்லையும், 2000 வாக்குக்கு குறைவா 6 இடங்கள்லையும் திமுக தோத்திருக்காங்க. திமுக கூட்டணி எதுவுமே 2000 வாக்குக்கும் குறைவான வித்தியாசத்துல தோற்கல. 10,000 வாக்குகளுக்கு குறைவா 43 தொகுதிகள்ல திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதிகளை அதிமுக கூட்டணி கவனம் செலுத்தி இருந்தா ஆட்சியை தக்க வச்சிருந்திருக்க முடியும்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இந்த 43 தொகுதிகளோட வாக்கு வித்தியாசத்தை கூட்டினா 1,98,369 வாக்குகள் மட்டுமே தேவை. இந்த வாக்குகளை குறிப்பிட்ட தொகுதிகளில் அதிமுக வாங்கி இருந்தா திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க. அதனால இந்த 43 தொகுதிகளில் திமுக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 1.98 லட்சம் வாக்குகளை 43 தொகுதிகளில் வாங்கியிருந்தா ஆட்சி வசப்பட்டிருக்கும்னு சொல்லப்பட்டாலும் அதிமுக குறைவான வாக்குகளில் வென்ற தொகுதிகளையும் கவனிக்க வேண்டியிருக்கு. அதிமுக கூட்டணி 1000 வாக்குக்கு குறைவா 3 தொகுதிகளையும், 2000 வாக்குகளுக்கு குறைவா 6 தொகுதிகளையும், 10,000 வாக்குகளுக்கு குறைவா 25 தொகுதிகளையும் தோல்வியை சந்திச்சிருந்தாங்க. இந்த 25 தொகுதிகளுமே நேரடியா திமுக 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்ச தொகுதிகள். இந்த 25 தொகுதிகள்ல 1,21,631 வாக்குகளை திமுக வாங்கியிருந்தா திமுக கூட்டணி 184 இடங்கள்ல வெற்றி பெற்று அபார வெற்றியை பதிவு செஞ்சிருப்பாங்க. 10,000 வாக்குகளுக்கு கீழே வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்ச இடங்கள்ல திமுக கூட்டணி கட்சிகள் 11 இடங்கள்ல வென்றிருந்தாங்க. ஆனா அதிமுக வெறும் 3 இடங்கள்ல தான் குறைவான வாக்குல அதிமுக கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சிருந்தாங்க. அதிமுக தான் ஒப்பீட்டு அளவுல 36 தொகுதிகள்ல கூடுதலா பெற முடியாம தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அதிமுக இந்த தொகுதிகள்ல கவனம் செலுத்தணுங்கிறத தாண்டி இந்த தோல்விகள் பெரும்பாலும் வட மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கு. அதுபடி பார்த்தா வட மாவட்டங்கள்ல வலுவான வாக்கு வங்கிய பாமக அல்லது விசிக அதிமுகவோட கூட்டணியில இடம்பெறணும்னு அதிமுக முன்னாள் அமைச்சர்களே மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசினது உறுதிப்படுத்துது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக கூட்டணிகள் போன முறை வாங்கின வாக்குகளை வாங்குவாங்களாங்கிற கேள்வி எழுந்திருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 45.38% வாக்குகளையும், அதிமுக கூட்டணி 39.71% வாக்குகளையும் வாங்கியிருந்தாங்க.
நாம் தமிழர் கட்சி 6.58% வாக்குகளையும் மற்றவர்கள் 6.33% வாக்குகளையும் பெற்றிருந்தாங்க. திமுக அதிமுக கூட்டணிகளோட வாக்கு 85.09% இருந்துச்சு. பிரதான கட்சிகளோட கூட்டணிக்கு 85% வாக்குகள் சட்டமன்றத்தில் போன நிலையில 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக பாஜக கூட்டணிகள் 88.23% வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. அப்படி பார்த்தா திமுக அதிமுக கூட்டணி சராசரியா சுமார் 85% வாக்குகளை பெறணும். இதுல விஜய் இரட்டை இலக்க வாக்கு வங்கியை பெறுவார்னு சொல்லப்படுற நிலையில இந்த எண்ணிக்கை 80க்கும் கீழே போறதுக்கும் திமுக அதிமுகவோட வாக்கு வங்கி 40%க்கும் கீழே குறையவும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதனாலதான் திமுக ஓரணியில் தமிழ்நாடுன்னு உறுப்பினர் சேர்க்கையை வலுப்படுத்தி இருக்கிறதும் இபிஎஸ் சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறதும் வாக்கு சதவீதத்தை உயர்த்துறதுக்கான முயற்சியாவே பார்க்கப்படுது. இதை தொகுதி வாரியா பூத் வாரியா கட்சிகள் அணுக வேண்டியதும் ஒரு பூத்ல சுமார் 35 முதல் 50 வாக்குகளை போன தேர்தலை விட கூடுதலா வாங்குற கட்சிகளே ஆட்சி அமைக்கிற நிலை உருவாகி இருக்கிறதா சொல்லப்படுது. இதை வச்சு பார்க்கும்போது 2021 தேர்தல் முடிவுகளை வச்சு கட்சிகள் அந்த தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நிலை உருவாகி இருக்கு.